ஓம் நம சிவாய. அன்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் திருமந்திரம் பாடல் 22, 23 காணவிருக்கிறோம். வாருங்கள் காண்போம். திருமந்திரம் பாடல் 22. மனத்தில் எழுகின்ற மாய நன்னாடன் நினைத்தது அறிவனெண்ணில் தான் நினைக்கிலர் எனக்கு இறை அன்பிலன் என்பர். இறைவன் பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே. மாயை என்றால் நிலையற்றது, பொய்யானது. பேணல் என்றால் காத்தல். அதாவது பாடலின் பொருள் என்னவென்றால், அடியார்தம் இதயத்தில் இடம்பெற்ற இறைவன் அவர்களுடைய எண்ண ஓட்டத்தை நன்கு அறிவான். அவர்களோ அவனை எண்ண தவறி விடுகின்றனர். தனக்கு துன்பம் வரும்போது மட்டும் இறைவனுக்கு என்னிடம் இரக்கமே இல்லை என்று கூறுவர். ஆனால் இறைவனோ தனது நெறியில் நில்லாதவர்க்கும் அருள் புரிந்து ஆதரிக்கின்றான். அதுவன்றோ இறைவனின் சிறப்பு. தன்னை நினைப்பவர் மனதை கோயிலாய் கொண்டவன். சுத்த மாயையின் காரியத்துக்கு அதிபதி என்பதால் மாய நன்னாடன் என்றார். நாம் அவனை நினைத்ததை அறிவான் என்றும் நம் எண்ணங்களை அவன் அறிவான் என்று இருவகை பொருளை உணர்த்தவே நினைத்தது அறிவன் எனில் என்ற சொல்லை சித்த திருமூலர் அவர்கள் பயன்படுத்தியுள்ளார். இதுவே இப்பாடலின் பொருள். அடுத்ததாக பாடல் 23. முறைமை செய்பவன். வல்லவன் வன்னிக்கு இறை இடை வாரணம் நில் என நிற்பித்த நீதியுள் ஈசனை இல் என வேண்டா இறையவர் தம்முதல் அல்லும் பகலும் அருளுகின்றானே. வன்னி என்றால் தீ, வாரணம் என்றால் கடல். பாடலின் பொருள் என்னவென்றால், இறைவனின் ஆற்றலை என்னவென்பது? அவன் கடல் நடுவே அக்னி தேவனை நிலைக்கச் செய்தவன். எதையும் ஒழுங்கு செய்து வைத்த நியாயவானை இல்லை என்றா சொல்வது? அவன் முத்தொழில் புரியும் மூவர்க்கும் தலைவன். இரவு பகல் பாராது உயிர்களுக்கு அருளுபவன். அழிக்கும் தன்மை கொண்ட அக்னி நம் உடலை அழியாமல் காப்பதிலேயே தெரிகிறது நம் இறைவனின் அருள். இதுவே இப்பாடலின் பொருளாக திருமூலர் அவர்கள் கூறுகின்றார். மீண்டும் வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.